எங்கே விருஷா, அதே போல எங்களுடைய நாதஸ்வர வித்வான் பபிதன், விக்ரம் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு பலத்த பாராட்டுகளை நாங்க தெரிவிக்கணும். இந்த கலைஞர்களுக்கு வந்து காசு பணம் இல்ல, கைதட்டல்கள் தான் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவது. எனவே இந்த பண்டத்தரிப்பு பிரான் பற்று வாழ் மக்கள் அனைவருடைய பலத்த கரகோஷம் எங்கே ஒரு பெரிய அப்ளோஸ் கொடுப்போம். ரைட், சூப்பர்ப். தொடர்ந்து அடுத்த பாடலும் அன்று எஸ்.எம். சுப்பையா நாயுடு ஏ.ஆர். ரஹ்மானுக்கு இடையிலே ஒரு வித்யாசாகரை இப்பொழுது நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். அருமையான பாடல். அடுத்து கர்ணா திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் சொல்லாமலே புரிந்திருக்கும் கன்னடா ராகத்தில் வித்யாசாகர் இசையமைத்த மலரே மௌனமா பாடல். இந்த பாடலை பாடுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்து ரசித்த ஒரு முகம். அது மாத்திரமல்ல, சமூக வலைத்தளங்களிலே சோசியல் மீடியாக்களிலே பார்த்திருப்பீர்கள். ஏராளமான கவர் சாங் பாடி உங்கள் எல்லோரையும் ரசிக்க வைத்த ஒரு பாடகர், இளம் பாடகர். எந்த பாடலையும் அனாயாசமாக பாடி உங்கள் இதயத்தில் இடம் பிடித்த பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து உங்களுக்காக இந்த பாடலோடு சேர்த்து நாதஸ்வரம் பாடல், அதோடு ஒரு நடன விருந்து. டான்ஸ் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சரி, இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் உங்களோட மனசை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். மனசை பறி கொடுத்து அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அதையும் சொல்லிக்கொண்டு இது உங்களுக்காக ஒரு அருமையான நடன விருந்தை வழங்குவதற்காக அந்த நடன தாரகைகள் எல்லோரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாடலோடு சேர்த்து நாதஸ்வரம், பாடல், நடனம். ஆஹா, இதை போல இன்னும் நிறைய விஷயங்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் இது பாலாஜி அவரோடு இணைந்து நாதஸ்வர வித்வான் பபிதன் அவர்களோடு இணைந்து டான்ஸ் உங்களுக்காக. மலரு மௌனமா மௌனமே வேதமா கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருது, ஏதோ சுகம் உள்ளூருது, விரல்கள் தொடவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா
தள்ளாதிரு உயிரின் உயிரே மலரு மௌனமா மௌனமே Superb. என்ன ஒரு அருமையான இசை கோர்வை கலவை. இவ நிறைய பேர் மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். சரிதானே? ஆஹா, இப்படி இருக்கணும், உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். ரொம்ப நன்றி. ஷான்குல் நடன குழுவினர், அதே போல சுகுணா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஏற்பாடு செய்திருந்தது. ஷான்குலுடைய அந்த நடன விருந்து சுகுணா மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த வேளையில் தெரிவிக்க வேண்டும். இதுவரையும் அருமையாக 3 பாடல்களுக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய நாதஸ்வர இசை மூலம் எங்களை எல்லாம் மகிழ்வித்த எங்களுடைய நாதஸ்வர வித்வான் கவிதன் அவர்களுக்கு எங்கே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ச்சியாக 3 பாடல்களுக்கு நாதஸ்வர இசை வழங்கி சென்றார். அவருக்கும் அதே போல பாடலை சிறப்பாக பாடிய பாலாஜி, அதே போல ஷான்குல் நடன தாரகைகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒருவர் அல்ல இருவர், ஒருவருக்குள் இருவர் இருக்கிறார். அவரைத்தான் நாம் அடுத்து அன்போடு அழைக்க இருக்கின்றோம். இவர் ஒருவர் அல்ல இருவர். உங்களுக்கு தெரிந்திருக்கும், பாடும் நிலா எஸ்பிபி அவர்கள் முதல் உன்னிகிருஷ்ணனிலே இருந்து அனுராதா ஸ்ரீராம் இருந்து பார்ப்பவர்கள் அத்தனை பேருடைய பாராட்டையும் பெற்ற ஒருவர். லோயலா கல்லூரியின் MBA பட்டம் பெற்றாலும் தன்னுடைய இசை இதான் தனக்கு உயிர் மூச்சு என்று சிறு வயது முதலே பல இசை நிகழ்ச்சிகளுக்கு சென்று பாடி, அது மாத்திரமல்ல சுப்பசிங்க நிகழ்ச்சியின் மூலமாக பார்ப்போரை எல்லோரும் ஈர்த்த ஒரு பாடகர். அவரைத்தான் நாம் அடுத்து அன்போடு அழைக்க இருக்கின்றோம். சிவாஜி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற சகாரா பாடலை பாடுவதற்காக இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லாமலே இருந்திருக்கும். யார் அவர்? சொல்லுங்க பாப்போம், யார் அது? ஆம், அஜய் கிருஷ்ணா. அஜய் தான் அன்போடு அழக இருக்கணும். பாருங்கள் அஜய், நான் ஒருவருக்குள் இருவர் என்று சொன்னேன் இல்லையா? ஆம், உதித் நாராயணன் போலும் பாடுவார், உன்னிகிருஷ்ணன் போலும் பாடுவார், அவரை போலும் பாடுவார். அப்படி ஒருவருக்குள் இருவரை வைத்துக் கொண்டிருக்கின்ற அஜய் கிருஷ்ணா அவரோடு இணைந்து முஃபிதா மஜீத் இருவரும் இணைந்து வழங்குகின்ற சிவாஜி திரைப்பட பாடல் அடுத்து RB வாசனின் சாரங்கா இசை குழுவில். சஹானா சாரங்குபதோ சஹாரா புகழ் பூத்ததோ सहाना सारंगुबदो सहारा पुकल पुतदो என் விண்வெளி தலக்கு மேல் திறந்ததோ அடடா, அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ, அது என்னுடன் தேநீர் கொண்டதோ.
சேமித்த காதல் இது 100,000 ஆண்டுகள் தாண்டி வாழும் இது பூமிக்கும் வானுக்கும் விரிகின்ற தூரத்தை பூக்களில் நிரப்பட்டுமா பூக்களில் சாலையில் பூவுன்னையே வானத்துள் நடக்கட்டுமா 1,000 ஆண்டுகள் சேமித்த காதலே 100,000 ஆண்டுகள் தாண்டி வாழும் இது सहाना सारन डूबदो என் விண்வெளி தலைக்கு மேல் திறந்ததோ அடடா அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ அது என்னுடன் தேநீர் கொண்டது 1,000 ஆண்டுகள் சேமித்த காதல் இது 100,000 ஆண்டுகள் தாண்டி ஓடும் இது சாரல் சூபதோ சஹார பூக்கள் பூத்ததோ Thank you so much மக்களே. ரொம்ப அப்படியே உதித் நாராயணன் வந்து பாடினது போலவே இருந்தது இல்லையா? எந்த சந்தேகமே இல்ல. அஜய்க்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கணும். பல பேருக்கு இடையில இப்படி உதித் நாராயண் மாதிரி நீங்க பாடிருக்கிறீங்க. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடினோட எஸ்பிபி ஒரு விஷயம் சொன்னார். அதாவது உதித் நாராயணனுடைய பாடலை பாடுறது பெருசு இல்ல, அது எப்படியாவது பாடலாம். ஆனால் இன்னொருவருடைய பாடலை உதித் நாராயணன் போல் பாடுவதுதான் ரொம்ப கஷ்டம். எஸ்பிபிக்கு முன்னால பாடின அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? பெரிய விஷயம். ஏன்னா எஸ்பிபி சார் வந்துட்டு நமக்கே தெரியும், இவ்வளோ பெரிய லெஜெண்டரி சிங்கர் சார் வந்துட்டு. ஸோ அவர் கூட அந்த ஒரு விஷயம் எங்களை என்ன சொல்கிறது, அதான் சூப்பர் சிங்கர் மேடுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு அது கிடச்சது, அந்த அங்கீகாரம் கிடச்சது. அந்த ஒரு விஷயத்தினால்தான் எஸ்பிபி சாராக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சாராக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு சுலபமாக ஒரு அவங்கள மீட் பண்ணுற அந்த ஒரு தருணம், அவங்க முன்னாடி பாடுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடச்சிது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ்பிபி சார் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒரு சாதாரண ஒரு சிங்கராக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அவர் ஒரு லெஜெண்ட் அண்ட் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்.
டவுன் டு எர்த்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜான் ப்ரோ பின்னாடி வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கும் கொடுத்துட்டு இருக்காப்புல, ரொம்ப சந்தோஷம் அதுக்காக. அந்த எஸ்பிபி பாடி அதே பாடல சில வரிகளை உதித் நாராயண போல எங்களுடைய இந்த பண்ணு தருவிவால் ரசிகர்களுக்காக சில வரிகளை நீங்க பாடி காட்டணும். எந்த பாட்டு? மின்னலே. மின்னலையா? மின்னலே பாடல எஸ்பிபி இல்ல, அவங்கள கேட்கலாம் எந்த பாட்டு வந்து உதித் நாராயண் சார் பாடணும். சொல்லுங்க மக்களே, எந்த பாட்டு உதித் நாராயண் சார் பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? எந்த பாட்டு? எந்த பாட்டு? இல்ல, அந்த பாட்டே இருக்கு. அண்ணன் பானு அண்ணன் நல்லா எடுத்து கொடுத்தாரு. இப்போ ஒரு சிங்காரவேல்ன தேவான்னு சொல்லி ஒரு பாட்டு போச்சுல, இந்த பாட்டு ஒருவேளை வந்துட்டு என்ன மிமிக்ரி ஆர்டிஸ்டாவே மாத்திட்டீங்க. சோ அந்த பாட்டு ஃபியூ லைன்ஸ் வந்துட்டு நம்ம உதித் ஜி பாடினா எப்படி இருக்கும்? சிங்காரவேல்ன தேவா. சிங்காரவேலன தேவா அருள் சிங்காரவேலன தேவா அருள் சீரோடும் மார்போடும் சிங்காரவேலன தேவா. அதே கிருஷ்ணா பலத்த பாராட்டுகள், வாழ்த்துகள். இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் காத்திருக்குது. கண்டிப்பா அருமையான சூப்பர்ஹிட் பாடல்களை எல்லாம் வழங்க காத்திருக்கிறார்கள் எங்களுடைய சூப்பர் சிங்கர் பாடகர்கள் அனைவரையும் இந்த இடத்துக்கு அழைத்து வந்த எங்களுடைய இன்றைய பூங்காவன திருவிழா உபயகாரர்களுக்கும் அதே போல இந்த கலைஞர்களை அழைத்து வந்த எங்களுடைய வல்வை தங்கமயில் செல்வம் அண்ணாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வார்வி வாசனுடைய சாரங்கா இசைக்குழுவின் இசையில் அடுத்த பாடல் ஒரு சூப்பர்ஹிட் பாடல். இந்த பாடலும் அதாவது நித்யஸ்ரீ மகாதேவன் ஒரு பாடகியை அடையாளப்படுத்திய பாடல் என்று சொல்ல வேண்டும். பட்டி தொட்டி மூலை முடுக்கெல்லாம் ஒலித்த ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு பாடல். பாடலை வழங்குவதற்காக நாம் இந்த மேடையில் அன்போடு உங்களுக்கு மத்தியில் அழைப்பது 5 வயது முதல் தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பித்து இசைஞானி இளையராஜா வரையும் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு பாடகி, சூப்பர் சிங்கர் பாடகி. அதாவது எந்த பாடலானாலும் பரவாயில்லை, அது சாஸ்திரிய சங்கீதமாகட்டும், அதாவது துள்ளிசை பாடலாகட்டும், எந்த பாடலானாலும் சிறப்பாக பாடுகின்ற ஒருவர். அது கண்ணோடு காண்பதெல்லாம் ஆகட்டும், உப்பு கருவாடாகட்டும், எந்த பாடல் என்றாலும் அனாயாசமாக பாடுகின்ற அற்புதமான ஒரு பாடகி ஐஸ்வர்யா வெங்கட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடலை அடுத்து உங்களுக்காக வழங்குவதற்கு ದಿನಕ್ಕೆ ದಿನಕ್ಕೆ ದಿನದಿಲ್ಲ
கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை. புரியுதா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க விட்டுடுங்க. ரொம்ப புரியுது என்ன? கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை. என்ன செய்யலாம்? கொஞ்சம் சந்தோஷத்துக்காக. ஆஹா தலைவா, புரியுது இல்லையா? அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை வழங்கிய ஐஸ்வர்யா வெங்கட் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நான் ஒருத்தரை இப்ப கூப்பிட போறேன். அடுத்து ஒருத்தரை அழைக்க போகிறேன். இவர் பெரிய பிகில் மாஸ்டர். இவர் புரியுதா யாருன்னு? யாரு? கண்டிப்பா 8 வயதிலே இருந்து தன்னுடைய குடும்ப சுமையை தாங்கி கிராமிய கானா பாடல்கள், அதே போல மண்வாசனை பாடல்கள் மூலமாக பல பேருடைய இதயத்தில் இடம் பிடித்து சுரசிங்க மூலமாக உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானவர். அது மாத்திரமல்ல, பிகில் மாஸ்டர் படங்களில் எல்லாம் நடித்து எங்களுடைய இதயத்திலே அசையாத இடம் பிடித்த ஒரு அற்புதமானவர். வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்பார்கள். இவருடைய அந்த நடிப்பின் மூலமாக எல்லோருடைய இதயத்திலும் இடம் பிடித்து பிகில் மாஸ்டர், கூகுள் குட்டப்பா, அதே போல கோப்ரா, விக்ரமுடைய கோப்ரா திரைப்படம், அதே போல பிரசாந்துடைய அந்தகன் இந்த வெளிவர இருக்கிறது. இப்படி படங்களில் எல்லாம் நடித்தவர் மாத்திரமல்ல, அருமையான கானா பாடல்களை எல்லாம் பாடி உங்கள் இதயத்தில் இடம் பிடித்த இது உங்களுக்காக உங்கள் அபிமானம் பெற்ற பூவையார். பூவையாரை அன்போடு வரவேற்கிறது பிரான்பற்று பண்ணத்தரிப்பு வாழ் மக்கள் அனைவரையும் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். பூவையார் எல்லோருக்குமே ஃபர்ஸ்ட் வணக்கம். அதாவது இந்த மேடையில் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இவ்வளோ மக்கள் முன்னாடி நான் நிற்கிறது, இவ்வளோ சப்போர்ட் எனக்கு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போது உங்களுக்காக ஒரு பாடல். இவ்வளோ நேரம் வந்து சினிமா சாங் பாடிட்டு இருந்தாங்க, நம்ம வந்தாலே கானா சாங் தான். இப்போ உங்களுக்காக ஒரு கானா பாடல். என்னன்னா, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, ஃபிகர் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் நம்மளால் நண்பன் இல்லாமல் வந்து வாழவே முடியாது. அந்த நண்பனுக்காக ஒரு பாடல். வா நண்பனுக்கு கோவில கட்டு, அவன் போக மாட்டான் உன்னத விட்டு, அதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்டோட பேச்சு. ஸ்ரீலங்கா மக்கள் தான் என்னோட மூச்சு. ஆட்டமட்டமா இறாந்தக டமட்டமா இறாந்தக டமட்டமா இறாந்தக தும்மக ரப்பக தும்பாப்பா டமட்டமா இறாந்தக டமட்டமா இறாந்தக டமட்டமா இறாந்தக தும்மக ரப்பக தும்பாப்பா. நண்பனுக்கு கோவில கட்டே, அவன் போக மாட்டா உன்னதான் விட்டே, அதெல்லாம் இருக்க பட்டோட பேச்சு. என் நட்பு தான்பா என்னோட மூச்சு. வாமுச்சு வல்லல மோட்டோம் நீ ராஜா கோலி, ஃப்ரெண்டு கூட ஒன்னா இருந்தா எந்த நாள் தாண்டி, எனக்கு ஒன்னே என்ன உனக்கு தாண்ட துண்டிக்கும். நண்பனு சொல்லி பாரு கண்டுபிடிக்க பிடிக்கும். நண்பனுக்கு கோவில கட்டே, அவன் போக மாட்டான் உன்னதான் விட்டே, அதெல்லாம் இருக்க ஃப்ரெண்டோட பேச்சு. என் நட்பு தான்பா என்னோட மூச்சு. வண்டி மேல நாங்க உட்காருவோம் கீழே, ஒரு சிக்கனக்கா ஒன்னா ஆயிடுவோம். இந்த சென்னை சிட்டி புள்ள நாங்க சுத்துவோம் பாதியில, அந்த கடல கூட தாண்டி போயிடுவோம். மாட்டு வண்டி மேல நாங்க உட்காருவோம் கீழே,
ஒரு சிக்கனக்கா ஒண்ணு ஆயிடுவோம் இந்த யாழ்ப்பாணம் ஃபுல்லா நாங்க சுத்துவோம் பாதிலா ஊனு சொன்னா அந்த கடலை கூட தாண்டி போயிடுவோம் உண்மையா சொல்றேன் பிகருங்களா காசகாரங்கண்டா நட்பேனா அது கடைசி வரைக்கண்டா என்ன தோட்டா சோடா பாட்டில பாருங்கண்டா நண்ப வந்தா போயார் வீட்டு கதவை தோறக்கண்டா இனி சிரிச்சு சிரிச்சு பேசி பாரு சிரிச்சு சிரிச்சு பேசு நல்ல சிங்க கூட்டிடா யாழ்ப்பாணம் உள்ள வந்தா எங்க ஆட்டிடா சிரிச்சு சிரிச்சு பேசு நல்ல சிங்க கூட்டிடா யாழ்ப்பாணம் உள்ள வந்தா எங்க ஆட்டிடா நண்பனுக்கு கோவில கட்டே போக மாட்டா உன்னத ஊட்டே இருக்க முட்டோட பேச்சு என் நட்பு தான் பயத்தோட மூச்சு சொல்லு இந்த வாண்டத்தையும் மடிச்சு கொண்டு போடா பட்டா பட்டி நாங்க வந்து வாய முடின போங்க ஒரு பிரச்சனை நான் பிரிச்சு எடுப்போண்டா